கணபதியே நமக. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சிவசங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை தான் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்றது பார்ப்போம் வாங்க. அந்த ஜாதகத்தை தான் இந்த போர்டில் போட்டிருக்கேன். தேவையான கிரகங்கள் என்னவோ அது மட்டும் போட்டிருக்கேன். இப்போ என்ன ஜாதகம், யாருடைய ஜாதகம், என்ன விஷயம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஜாதகம் ஒரு 5 வயது குழந்தையினுடைய ஜாதகம். அவங்க பெற்றோர் குழந்தையையும் கூட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அது எப்போ சரியாகும், நாங்கள் இந்த மருத்துவர்கிட்ட போகிறோம், அவங்க சரி பண்ணுறாங்க, திரும்பவும் பிரச்சனை வருது, சரியாவது திரும்ப ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டாங்க. எப்போ பர்மனெண்ட்டாக தீரும் அப்படின்றத நம்மக்கிட்ட கேட்டு வந்திருந்தாங்க. அதை தான் ஆய்வு நம்ம அவங்களுக்கு பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு தீர்வையும் அவங்களுக்கு கொடுத்தோம். அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த ஆய்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு பிரச்சனையை எப்படி ஜாதகத்தில் பார்க்கணும், அதுக்கு என்ன தீர்வு எப்படி பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் கட்டம் இந்த ஜாதக கட்டத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ, எந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கோ அதை மட்டும் போட்டிருக்கேன். மற்றதற்காக எல்லா கிரகத்தையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு. அதனால அது போட்டிருக்கேன். இப்போ நான் 5 வயது குழந்தை அப்படின்னு சொன்னேன். இது பிறப்பு லக்னம் கடகம். இந்த கடகம் இப்போ போயிட்டு இருக்க ஏஎல்பி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கடக லக்னம் தான். ஆயில்யம் 1 பிறந்தது புனர்பூசம் 4ல பிறந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 5 வயது குழந்தை. அந்த குழந்தை இப்போ ஆயில்யம் 1 போயிட்டு இருக்கு. இப்ப பார்ப்போம். இந்த அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ன அதிபதி ஏஎல்பி அண்ட் பிறப்பு லக்னம் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ இந்த கடக லக்னத்தினுடைய அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான். அவர் எங்க போய் உட்காந்துருக்காரு? ஏஎல்பில இருந்து 6ஆம் இடத்துல தனுசு ராசியில போய் உட்காந்துருக்காரு. சரிங்களா? தனுசு 6ஆம் இடம் அப்படின்றது என்ன? ரோகஸ்தானம், எதிரி ஸ்தானம், கடன், வம்பு, வழக்கு. இப்போ 5 வயது குழந்தைக்கு எங்க போய் கடன் இருக்க போகுது? இல்ல எதிரி யார் இருக்க போறாங்க? வம்பு வழக்கு எதுவும் வரதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னீங்கன்னா, நோய் தான் கொடுக்க முடியும். அதனால இப்போ இந்த சந்திரன் ஏஎல்பிக்கு 6ல இருக்கிறது இந்த குழந்தைக்கு இந்த சந்திரனால் நோயை உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அது இல்லாம இப்போ நட்சத்திர புள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திர புள்ளி ஆயில்யம் 1, அதனுடைய அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் எங்க இருக்காரு அப்படின்னீங்கன்னா 4ல போய் உக்காந்துருக்காரு. அதாவது ஜாதகனுடைய வீட்டில் சுகமாக உட்காந்துருக்காரு. அதனால அந்த குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 5 வயசு குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? சுகமா ஜாலியா விளையாடிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஆனா இப்போ இந்த இடம் பாருங்க, 4வது இடம் பாருங்க. 4ஆம் இடம் சுக்கிர பகவான். இதனுடைய அதிபதி யாரு? இது துலாம் ராசி. இதனுடைய அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் எங்க போய் உட்காந்துருக்காரு? 3ல போய் உட்காந்துருக்காரு. அதனால சுகத்துக்கு விரயம் கொடுக்கக்கூடிய இடம். சுகத்துக்கு விரயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 3ஆம் இடம். சோ அந்த இடத்துல போய் இதனுடைய இந்த சுகத்துக்கான அதிபதி போய் அங்க போய் உட்காந்துருக்காருங்களா? அதனால அவருக்கு சுக வீணம் ஏற்பட்டிருக்கிறது. சுகத்துக்கு இதுக்காக இந்த சுகம் பலவீனப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது இல்லாம சுக்கிர பகவான் 3லயும் சந்திர பகவான் 6லயும் உட்காந்துருக்கிறது என்ன காட்டுது அப்படின்னீங்கன்னா, இந்த பெண்ணுக்கு இந்த கழுத்து தொண்டையில தைராய்டு பிரச்சனைய உண்டாக்குது அப்படின்றது இது காட்டுது. சரி, இது இப்ப எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த சந்திரன் இங்கேயே உட்காந்துருக்கிறது என்ன காட்டுது, எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஜாதகரே இந்த பிரச்சனையை தேடி போறாரு அப்படின்னு அர்த்தம். ஜாதகர் தேடி போறாருன்னா என்ன பண்ணுவாரு? அந்த 5 வயது குழந்தை எப்படி போய் தேடி போவோம்? அது ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, இந்த ஜாதகனுடைய உணவு முறைகள், அது என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எந்த நேரத்துக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அதனால அது எப்பயுமே செல்லமா அதுக்கு எப்பயுமே ஃபீட் பண்ணி அது நல்ல ஒபீஸா இருக்கு. அந்த குழந்தை 5 வயசுலயே அந்த குழந்தை ஒபீஸ் ஆகி
உள் உறுப்புகள் அது பண்ண வேண்டிய வேலையை விட அதிகமா பண்ணி அதை ஏதாவது ஒரு வகையில வெளிக்காட்டணும். அது தைராய்டா வெளியே காமிச்சிருக்கு. ஸோ எந்த இடம் வீக்கா இருக்கோ அந்த இடத்துல அந்த நோய் பிரதிபலிக்கும். அது மாதிரி அந்த குழந்தைக்கு தைராய்டு பிரச்சனை இந்த 3 அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ 6 இந்த நோய் 3ல போய் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடைசியா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னீங்கன்னா, இந்த ஏஎல்பி இருக்கிற வரைக்கும் சந்திர பகவான் இங்கதான் இருக்கும். அதனால இந்த ஏஎல்பி மாறின பின்னாடி அவர்களுடைய நிலைமை சரியா போயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் மருத்துவ உதவி எடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கண்ட்ரோல்டா உணவு கொடுக்கறது வழியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பணும். அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போனாங்க. ஸோ இதே மாதிரி மேலும் மற்றொரு ஆய்வுல நம்ம சந்திக்கலாம். இந்த நேரத்துல இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் திரு டாக்டர் பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.